உங்கள் வீட்டில் சண்டை அதிகமா? சின்ன விஷயத்துக்கே டென்ஷன் வருதா? ஒரே வீட்டில் இருந்தாலும் மனசு விட்டு பேசாம இருக்கிறீங்களா? ஒரு உண்மையை சொல்லட்ட, பல வீடுகள் வெளியிலிருந்து பார்க்க சந்தோஷமான குடும்பம் போல இருக்கும். ஆனா உள்ளே பார்த்தால் மன அழுத்தம், பேசாத உறவுகள், மௌன கோபம், சிரிக்காத முகங்கள். வீடு பெரியதாக இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம். ஆனா அமைதி இல்லாத வீடு அது வீடில்லை. ஒரு கேள்வி கேக்குறேன். கடைசியாக காரணம் இல்லாம உங்க ஃபேமிலிக்கு ஸ்மைல் பண்ணியது எப்போ? கடைசியாக நீங்க எனக்கு முக்கியம்னு சொன்னது எப்போ? நினைக்க முடியலையா? அதுதான் இன்றைய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். நாம் ஃபேமிலிக்காக உழைக்கிறோம், ஆனா ஃபேமிலியோட வாழ மறந்துடுறோம். புத்தர் சொன்னார், ஒரு வீட்டை சொர்க்கமாக மாற்ற பெரிய பணம் தேவையில்லை, சில ஹேபிட்ஸ் மாற்றினால் போதும். முதலாவது ஹேபிட் வார்த்தை கட்டுப்பாடு. வீட்டில் வரும் பெரும்பாலான பிரச்சனைகள் பணத்தால் வராது, பேச்சால் வரும். ஒரு கடுமையான வார்த்தை பேச 5 செகண்ட்ஸ் தான் ஆகும், ஆனா அந்த காயம் பல வருடங்கள் இருக்கும். நாம் வெளியில எப்படி பேசுறோம்? மரியாதையா. ஆனா வீட்டில் சில நேரம் பொறுமை குறைவு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கள் நம்மவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதிகம் காயப்படுவது அவர்கள்தான். அதனால் ஒரு சிம்பிள் ரூல்: கோபம் வந்தால் உடனே பேசாதீர்கள், சிறிது நேரம் அமைதியாயிருங்கள். அந்த சைலன்ஸ் பல சண்டைகளை நிறுத்தும். இரண்டாவது ஹேபிட், கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று எல்லாரும் பேசுறாங்க, ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணுங்க. உங்க குழந்தை ஒரு ப்ராப்ளம் சொல்ல வருது, நீங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு சொல்றீங்க. அது கேட்பதில்லை, அது கவனிக்காதது. அந்த மோமெண்ட்ல குழந்தை என்ன நினைக்கும்? நான் முக்கியமில்லை. இனி ஒரு ஹேபிட் ட்ரை பண்ணுங்க. யாராவது பேசினால் ஃபோன் வைக்கவும், அவரை பார்த்து கேளுங்கள், இன்டரப்ட் செய்யாதீர்கள். இந்த ஸ்மால் சேஞ்ச் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணும். மூன்றாவது ஹேபிட், எதிர்பார்ப்பு குறைக்குங்கள். பல உறவுகள் அன்பால் இல்லை, எக்ஸ்பெக்டேஷனால் ஓடுது. நான் இதை செய்தேன், அவன் என்ன செய்தான்? இந்த திங்கிங் ரிலேஷன்ஷிப்பை பிஸ்னஸ் ஆக்குது. புத்தர் சொன்னார், எதிர்பார்ப்பு அதிகமானால் ஏமாற்றம் உறுதி. எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய முயற்சி செய்யுங்கள், அப்போ கிடைக்கும் எல்லாமே போனஸ் போல இருக்கும். இப்போ 4வது ஹேபிட், மன்னிப்பு. பலர் பழைய சண்டைகளை மனதில் வைத்துக் கொள்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன் நடந்த விஷயத்தையும் மறக்க மாட்டார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது அவர்களை பனிஷ் பண்ணல, உங்களைத்தான் பனிஷ் பண்ணுது. மன்னிப்பு என்றால் அவர்கள் டிசர்வ் பண்றதால இல்ல, நீங்கள் பீஸ் டிசர்வ் பண்றதால. ஒரு சிம்பிள் ஹேபிட்: தூங்குவதற்கு முன் இன்று நடந்த ஹர்ட்டை மனதிலிருந்து விடுங்கள். நாளைக்கு எடுத்துச் செல்லாதீர்கள். இது மென்டல் டீடாக்ஸ். 5வது ஹேபிட், ஒப்பீடு செய்யாதீர்கள். பல வீடுகள் உடைவதற்கு காரணம் கம்பேரிசன். அவரை பாரு, இந்த ஒரு சென்டென்ஸ் கான்ஃபிடென்ஸை உடைக்கும், ரெஸ்பெக்டை குறைக்கும், லவ்வை குறைக்கும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனி ஜர்னி இருக்கும். அதனால் கம்பேர் செய்யாதீர்கள். அதற்கு பதிலா கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள், இல்லாததை மட்டும் பார்க்காதீர்கள். 6வது ஹேபிட், பரஸ்பர உதவி. ஃபேமிலி என்றால் டீம். ஒருவர் மட்டும் எல்லா வேலை செய்தால் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சின்ன உதவி கூட பெரிய அன்பு காட்டும். 7வது ஹேபிட், ஃபேமிலி குவயட் டைம். டெய்லி 15 நிமிஷம், நோ ஃபோன், நோ டிவி. அனைவரும் சேர்ந்து உட்காருங்கள், அமைதியாக இருந்தாலும் சரி. இந்த ஹேபிட் ஃபேமிலி பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொரு உண்மை, சில்ட்ரன் உங்க அட்வைஸ் கேட்க மாட்டாங்க, உங்க பிஹேவியரை காப்பி பண்ணுவாங்க. நீங்க காம் இருந்தா அவர்கள் காம், நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவர்கள் ரெஸ்பெக்ட் கற்றுக்கொள்வாங்க. இறுதியாக ஒரு விஷயம், வாழ்க்கை மிகவும் குறுகியது. ஈகோக்காக வேஸ்ட் பண்ணாதீர்கள். அன்பு சொல்லுங்கள், மன்னியுங்கள், சிரிக்குங்கள். நினைவில் வையுங்கள், வீடு பெரியதாக இருந்தால் மகிழ்ச்சி வராது, மனங்கள் பெரியதாக இருந்தால்தான் வரும். புத்தர் சொன்னார், அமைதி எங்கோ இல்லை, இந்த நொடியில், உங்கள் வீட்டில்தான். உங்கள் வீட்டை தங்கும் இடமாக மட்டும் விடாதீர்கள், அமைதியான இடமாக மாற்றுங்கள். நமோ புத்தாயா.